வணக்கம் அன்பர்களே, வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ். இன்றைய பதிவில் நாம் விசுத்தி சக்கரம், அதாவது த்ரோட் சக்கரா பற்றி பார்ப்போம். விசுத்தின்னா மிகவும் தூய்மையான பொருள். இதை ஆங்கிலத்தில் த்ரோட் சக்கரான்னு சொல்லுவாங்க. இதோட இருப்பிடம் பார்த்தீங்கன்னா தொண்டை. இதோட நிறம் நீலம். இதோட ஒளி இதோட தொடர்புடைய பஞ்சபூதம் பார்த்தீங்கன்னா ஆகாயம். இது இந்த கேட்டல், அதாவது கேள்வி புலன்களோட இது சம்மந்தப்படுத்தப்படுகிறது. நம்ம உள்ளத்துல உள்ளதை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் சொல்றதுக்கு இந்த விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட்டா இருக்கு. அது ரொம்ப முக்கியம். விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட்ல இருந்துச்சுன்னா அவங்க எதையுமே நேர்பட பேசிடுவாங்க, நேர்மையாகவும் நடந்துப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சுவாதிட்டான சக்கரமும் விசுத்தி சக்கரமும் ரெண்டும் சேர்ந்து எங்க சக்கரம் சொல்லலாம். அதாவது சுவாதிட்டான சக்கரம் அவரோட படைப்பு திறனை வெளிக்கொண்டு வரத்துக்கு இந்த விசுத்தி சக்கரம் தான் ஒரு முக்கிய பங்கு வருகிறது. விசுத்தி சக்கரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்கரங்க. ஏன்னா சிவபெருமானே இந்த விசுத்தி சக்கரத்தை கடந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால தான் நீங்க மற்ற கீழே இருக்க எல்லா சக்கரத்தையும் ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடலாம். இந்த விசுத்தி சக்கர த்ரோட் சக்கர ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். அதுலயும் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த விசுத்தி சக்கர அளப்படியாத சக்திக்கு ஒரு பெரிய போர்ட்டல்னு சொல்லணும், ஒரு கேட் பேனே சொல்லலாம். அந்த விசுத்தி சக்கராவை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா தேடையும் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அந்த பிரபஞ்சத்தின் பேரொழியையும் நீங்க ஈஸியா சக்தியும் நீங்க அழகாக பெற்றுக்கலாம். இதுதான் கண்டம் தாண்டது ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. தொண்டியை நம்ம கண்டம் சொல்லுவோம். இந்த நம்மளோட எல்லா சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அந்த விசுத்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி நீங்க அதுக்கு மேல இருக்க சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த விசுத்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ற முடிய நீங்க நல்லா தெரிஞ்சது ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் உங்களால மற்ற மேல இருக்க சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனா விசுத்தி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விசுத்தி சக்கர ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதா இருந்தாலும் நேர்பட பேசிடுவாங்க. உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்களோ அதை நேர்பட பேசிடுவாங்க. அதே மாதிரி இந்த சமூகத்துக்கிட்ட எப்பவுமே உண்மையாக தான் நடந்துப்பாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லி இதை சாதிச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அவங்க எதை பண்ணாலுமே நேர்மையாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பிரபஞ்சத்தோட சூட்சமாக புரிஞ்சிடும். ஸோ நேர்மையாக எல்லாத்தையும் பண்ணி நேர்மையாகவே எல்லாத்தையும் அவங்க தேவையானதை பெற்றுப்பாங்க. விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு இலக்கு என்ன, எதற்காக இந்த மனித பிறவி எடுத்தோன்ற அந்த இலக்கை தெரிஞ்சு அதை நோக்கி நேர்மறையா நீங்க அதை நோக்கி செல்ல ஆரம்பிப்பீங்க. யாருக்குமே நீங்க பயப்படவே மாட்டீங்க. உங்களுக்கான இலக்கு இதுதான், அதை நினைச்சா அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. சரி, இந்த விசுத்தி சக்கரத்தோட தொடர்புடைய உறுப்புகள்லாம் என்ன? வாய், நாக்கு, பற்கள், ஈறு, குரல்வலை, இந்த கேட்கும் திறன், காதுகள், தாடை, கழுத்து, தோல், தைராய்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுத்தி சம்பந்தப்பட்ட உறுப்புகள். விசுத்தி சக்கரம் நம்ம சீராயிடுச்சுன்னா என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, அதை நம்ம நேர்மையாக வெளிப்படையாக எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிருவோம். மற்றவங்களோட பேச்சு நம்ம கவனமாக கேட்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி மற்றவங்களோட இயல்பை பழக ஆரம்பிப்போம். நம்ம சிங்கிங், பாடுதல், வரைதல் போன்ற கலைத்திறன்கள்லாம் கிடைக்கும். அளப்பரிய படைப்பாற்றல் கிடைக்கும். உங்கள் மேல ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கும். எவ்வளோ பெரிய கடினமான சுச்சுவேஷன்லையும் நீங்கள் மனசு அமைதியான நிலையாக இருக்கும். அதனால உங்களால் ஒரு உறுதியான முடிவை எடுக்க முடியும். விசுத்தி சக்கரம், அதாவது த்ரோட் சக்கரம் நல்லா இயங்கலன்னா அதுக்கு என்னென்ன அடிக்கடி அது பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கும். கழுத்துல ஒரு இறுக்கமான ஒரு வலி இருக்கும். தொண்டை வலி அடிக்கடி இருக்கும். தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், சீரற்ற தைராய்டு இருக்கும். தைராய்டு நம்ம நல்லா ஒர்க் ஆகாது. ரத்த சுகம், பல் சார்ந்த பிரச்சனைகள், காது சார்ந்த பிரச்சனைகள், வாயில புண்ணை, இந்த தலைவலி, உடல் சோர்வு, முதுகுத்தண்டு குழாய்கள், இந்த மாதிரிலாம் ஏற்படும். இதுவே மன அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கர ஆக்டிவேட்டா என்னன்னா அவங்க உள்ளத்துல இருக்க அதை பேசுறதுக்கு பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க, மற்றவங்க பழகத்துக்கு கூச்சப்படுவாங்க. இந்த நம்ம ஏதாவது சொன்னா நம்ம கேலி ஆளாயிடுவோமோ அந்த மாதிரி பயத்துல இருப்பாங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் தான் பேசுவாங்க. இந்த ஸ்டேஜ் ஃபியர் தான் நிறைய இருக்கும். பொது மேடைகள்ல பேச தயங்குவாங்க.
தேவையில்லாத போய் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாமல் போய் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பதட்டமாக இருப்பாங்க எப்பவுமே. பிடிவாத குணத்தோட ஒரு விஷயத்துல கவனத்தில் அதிகமாக இருக்கும் அவருக்கு. கவன குறைபாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அவருக்கு. ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அதை உணர்வோட இருப்பாங்க. சரி, இந்த விசிஜித் சக்கரத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படி அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணலான்றது நம்மளோட டெக்னிக் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசிஜி சக்கரத்தை என்னென்ன ஆசனம் யூஸ் பண்ணி யோகாசனம் யூஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயூராசனத்திலேயே வந்து அர்த்த பின்சா மயூராசனம் இருக்கு. இந்த ஆசனத்தை வந்து நீங்கள் வந்து 10 minutes வந்து ட்ரை பண்ண பாருங்க. டெய்லியும் வந்து ஒரு 10 minutes இந்த யோகாசனத்தை பயிற்சி பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களோட தைராய்டு கிளாண்டை வந்து நல்லா இயங்க செய்யறதுக்கு உதவும். உங்களோட த்ரோட் சக்கரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஆசனம் பார்த்தீங்கன்னா சிங்காசனம். இதை வந்து லயன் போஸ்ன்னு சொல்லுவாங்க. சிங்காசனம் வந்து இந்த சிங்காசனம் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். இந்த த்ரோட் சக்கரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் உங்களோட அந்த வாய் சம்மந்தமான இல்லை இந்த நாக்கு சம்மந்தமான பிரச்சனைகள், தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிங்காசனத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி. அது போதும். இதில் வந்து எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களோட பேச்சு திறனும் நல்லா இயங்கும். உங்களோட குரல் வலிமையும் இதில் வந்து நல்லா பெருகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது ஆசனம் பார்த்தீங்கன்னா உஸ்ட்ராசனம். இந்த உஸ்ட்ராசனத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கேமல் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையுமே வந்து நீங்கள் ஒரு 5 to 10 minutes டெய்லி எப்படிங்களா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதுவுமே வந்து உங்களோட அந்த தொண்டை சார்ந்த நோய்க்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். தொண்டை சார்ந்த நோய் எல்லாமே வந்து இதால் க்யூர் ஆகிடும். இந்த தைராய்டு கிளாண்டு எல்லாமே வந்து நல்லா சீராக இயங்க ஆரம்பிக்கும். இதாவது பிடியூடி கிளாண்டுமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ரெண்டாவது எசென்ஷியல் ஆயில். என்னென்ன எசென்ஷியல் ஆயிலை வந்து நம்ம டிஃபியூசரில் யூஸ் பண்ணி மெடிடேட் பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து ஈக்ரோபியூப்ஸா எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அது நல்லா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அது எங்கள் டிஃபியூசரில் போட்டு ஒரு 5 to 10 minutes அந்த ரூமே இருந்து அந்த ஈக்ரோபியூப்ஸ் ஆயில்னு நீங்கள் டிஃபியூசரில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். இது உடலுக்குமே வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதனால தான் நார்மலாக இந்த கோல்டு டைம் கோல்டு ஆச்சுன்னா இந்த ஈக்ரோபியூப்ஸ் ஆயிலை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் எசென்ஷியல் ஆயிலாக யூஸ் பண்ணி டிஃபியூசரில் போட்டு நீங்கள் அதை டெய்லியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எத்தனை நல்லா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் கோகோனட் ஆயிலோட சேர்ந்து மசாஜ் மாதிரியும் கூட பண்ணிட்டு வந்தால் தொண்டைய பகுதியில் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து பெஸ்ட்டு ஃபார் ஆல் த சக்ராஸ். ஸோ நீங்கள் அதை அதையுமே நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அது உங்கள் மைண்டையும் காம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில். ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதை இதையுமே வந்து உங்கள் மைண்டை காம் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து உங்களை அந்த என்ன சொல்கிறது உங்களை ஒரு ஃப்ரெஷ்னஸாக வச்சுட்டு இருக்கிறதுக்காக இதை சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் மெயினாக இந்த த்ரோட் சக்கராக்கு வந்து மெயினான எசென்ஷியல் ஆயில்னு பார்த்தீங்கன்னா ஈக்ரோபியூப்ஸ் எசென்ஷியல் ஆயில் தான். அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்க. மெடிடேஷன் டைமில் அதை யூஸ் பண்ணி நீங்கள் மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மூன்றாவது சில அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண அதுக்கான வழியை வகுக்கலாம். சில அஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன். என் விசுத்தி சக்கரம் சீராக இயங்குகிறது. நான் உண்மையை பேசுகிறேன். என் மனதில் உள்ளதை தயங்காமல் நேர்மையாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்துகிறேன். என் பேச்சு உன்னதமான நோக்கத்தில் இருந்து பிறக்கிறது. என்னை நான் மிகவும் நம்புகின்றேன். பிறர் பேசுவதை கவனத்துடன் கேட்கின்றேன். என்னிடம் படைப்பாற்றல் நிறைந்திருக்கிறது. அளவு கடந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கின்றேன். என் மனதில் அமைதி நிறைந்திருக்கிறது. இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போது ஒரு 5 to 10 minutes தூங்கும்போது இதை சொல்லிட்டு தூங்க ஆரம்பிங்க. அதே மாதிரி காலையில் எழுந்ததும் வந்து ஒரு 5 to 10 minutes இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ் யூஸ் பண்ணால் டயட்டில் சேர்த்தா வந்து இந்த தைராய்டு சக்கராக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா திராட்சை யூஸ் நல்லா எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ப்ளூபெரி, நாவல் பழம், இதெல்லாம் நல்லா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ப்ளூபெரி, நாவல் பழம், பேரிக்காய், ஆப்பிள் எடுத்துங்க. தேன், அது மாதிரி இளநீர்,
மூலிகை தேநீர் அந்த மாதிரி தானே குடிக்கலாம். எலுமிச்சை பழரசம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் சேர்த்துங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரோட் சக்கராவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும். இதோட பேசிக் ரூல்ஸ், த்ரோட் சக்கரோட பேசிக் ரூல்ஸ் என்னன்னா, உங்கள் மனசில் இருக்கிறத பிறரோட வெளிப்படையாக பேசிடுங்க. அதாவது என்ன வருமோ என்ன நினச்சிப்பாங்களோ நம்ம நினைக்காம மனசில் இருக்கிறத வெளிப்படையாக நேர்மையாக பேசுகிற பழக்கத்தை கடைப்பிடிங்க. நம்ம தன்னம்பிக்கைன்னு உங்களோட உணர்வுகளை உங்களோட பேச்சுகளை வந்து வெளிப்படுத்துங்க. உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்களா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நல்லா பிறவிட கவனிக்க ஆரம்பிங்க. நம்ம கழுத்துக்கான பயிற்சி நம்ம தெரிஞ்சு வச்சுன்னா அதை வந்து டெய்லி ருட்டீனாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து பாட சாங்ஸை போட்டு அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பாட பழகிட்டே வாங்க. அதுவுமே வந்து த்ரோட் சக்கரா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீல நிற பொருட்களை வந்து எங்களுக்கு கண்களில் படும்படியாக அங்கே வைங்க. விசித்தி சக்கராவை நினச்சி தியானம் செய்யுங்க. இது வந்து ஆகாயத்தோட தொடர்புடையதுன்னு சொன்னாங்க. இந்த விசித்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஆகாயம் வந்து வெட்டவெளி, அதில் எண்ணற்ற செல்வங்களும் எண்ணற்ற படைப்பாற்றலும் எண்ணற்ற பிரபஞ்ச சக்தியும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பெறணும்னா இந்த த்ரோட் சக்கராவை கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணி இருக்கணும். ஸோ டெய்லியும் வந்து இந்த த்ரோட் சக்கராவை வந்து நினச்சி அந்த த்ரோட் சக்கரா இருக்கிற பொசிஷனை நினச்சி அதுக்காக நினச்சி மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி இந்த மெடிடேஷன் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 741 ஹெர்ட்ஸ் மியூசிக் வந்து கேட்டுட்டு மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் இந்த த்ரோட் சக்கராவோட அரைநான ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 741 ஹெர்ட்ஸ். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு 741 ஹெர்ட்ஸ் மியூசிக் புரிய நிறைய மியூசிக் வரும். அதில் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சு டெய்லியும் மெடிடேட் பண்ண சொல்ல அந்த மியூசிக்கை கேட்டு மெடிடேட் பண்ணுங்கள். இந்த சக்கரா ஒன்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் சூட்சமாக நல்லா புரிய ஆரம்பிக்கும். எதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு புரிய ஆரம்பிக்கும். எண்ணற்ற பிரபஞ்சத்தின் சக்தி உங்களை என்கிட்ட வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அது வழிநடத்த ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படியாவது நான் சொன்ன டெக்னிக்கில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி இந்த த்ரோட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த த்ரோட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறது தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணுறதோட பெரிய கஷ்டமான விஷயம். ஒன்ஸ் நீங்கள் த்ரோட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தேர்ட் ஐயை ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதாவது நெக்ஸ்ட் சக்கரா ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ இந்த டெக்னிக்கை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி த்ரோட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த சக்கரத்தினை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.